காலம் 5:30 ஆகுது. இன்னும் மருமவா எழும்பவே இல்லை. என்ன தூக்கம் தூங்கியா? நம்ம இந்த வயசுலயே 4 மணிக்கு எழும்பியும் அவளுக்கு 4 மணிக்கு எழும்ப என்ன 5:30க்காவது எழும்பல இல்ல? நெட்டவள்ளி எழும்பு. நெட்டவள்ளி என்ன தூக்கம் தூங்கியா? நம்ம சொல்றதே அவளுக்கு கேட்கல. நெட்டவள்ளி எழும்பு. என்ன அத்தை, என்ன நிம்மதியாவே தூங்க விட மாட்டீங்களா? நல்ல தூக்கமா வருது. இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? காலம் 5:30 ஆகுது. 5:30 தானே ஆகுது. நான் ஒரு 7:30 8 மணிக்கு போல எழும்பியேன் அத்தை. 5:30க்கு மேல தூங்கவே கூடாது. நீ என்னன்னா கூலிங் கிளாஸ் போட்டுட்டுல தூங்க. ஃபர்ஸ்ட் கூலிங் கிளாஸ் கலத்து. என்ன அத்தை, நைட்டு தூங்கும் போதும் ஃபுல்லா நீங்க பக்கத்துல இருக்கிறது போலே இருக்கு. அதனால தான் நான் அந்த கூலிங் கிளாஸ் போட்டிருந்தேன். கூலிங் கிளாஸ் போட்டுட்டா எல்லாமே இருட்டாதான் தெரியும். அதனால சரி கொஞ்ச நேரமாவது உங்க ஃபேஸை பார்க்காண்டான்னு தான் கூலிங் கிளாஸ் போட்டேன். மருமவளே, நீ செய்யறது சரியே இல்ல. உன்னை கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க வரும்போது வீட்டு பக்கத்துல உள்ள எல்லாரும் என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? பொண்ணு காலமா 4 மணிக்கு எழும்பி முத்தத்தை எல்லாம் தூத்து கோலம் எல்லாம் போடுவா, நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. நல்ல சமையல் பண்ணுவான்னு பார்த்தா ஒன்றும் இல்ல. என்னைக்காவது நீ 5:30க்கு எழும்பி இருக்குதியா? இனிமேல் நீ 5:30க்கு தான் எழும்பணும். என்ன அத்தை, நான் 7 மணிக்கு போல எழும்பி எல்லா வேலையும் நான் தானே செய்யேன். 5:30க்கெல்லாம் என்னால எழும்ப முடியாது. காலமா ரொம்ப குளிரா இருக்கும். இவ்வளவு வயசான காலத்துல நானே 4 மணிக்கு எழும்பி உனக்கு 5:30க்கு எழும்ப முடியல. மாறி மாறி பேச மட்டும்தான் நீ லாயக்கு. அத்தை என்ன அத்தை, காலம் எழும்பின உடனே திட்டிகிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. இந்த மாசம் வேற காலமா நல்ல குளிரா இருக்கு. மதியானம் எல்லாம் நல்ல சூடா இருக்கு. ஃபாஸ்டா போய் முத்தத்தை எல்லாம் தூத்து கொஞ்சம் சாணி தெளி. என்ன சாணி தெளிச்சு அதுக்கு பிறகு கோலம் போடு. இந்த அத்தைக்கு தொல்லை தாங்க முடியல. கொஞ்ச நாள் வீட்டுல போய் இருந்துட்டு வரணும். வீட்டுக்கும் விட மாட்டா போல எல்லாம் இருக்கு. ஒரு 7 மணி வரை கூட தூங்க விடல. அவன் 4 மணிக்கு எழும்புனா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு எப்ப முழிப்பு வருதோ அப்பந்தான் எழும்ப முடியும் என்னால. நெட்டவள்ளி என்ன முணுமுணுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை, ஒன்னும் இல்ல. சரி நான் போய் கோலம் போடியே. இந்த சாந்தி அக்காளுக்கு வேற வேலை இல்ல. காலமே எழும்பி பெரிய கோலமா போட்டுருவாங்க. அதை பார்த்து எனக்கு மாமியார என்ன கிடக்க விடல. சரி ஃபர்ஸ்ட் சாணி எடுத்து முத்தத்தை தெளிக்கணும். அதுக்கு லட்சுமி அக்காளுக்கு வீட்டுக்கு தான் போகணும். சரி லட்சுமி அக்காளுக்கு வீடு வேற போயிட்டு வருவோம். லக்ஷ்மி அக்கா, லக்ஷ்மி அக்கா. லக்ஷ்மி அக்கால வீட்டுக்குள்ளாடி காணல. ஒருவேளை வீட்டு வெளியில இருப்பாங்களோ? பூமாரி என்ன தூக்கம் தூங்கியா? நம்மளும் சின்ன வயசா இருக்கும்போது ஜாலியா தூங்கணும். இப்பந்தான் தூங்கவே முடியல. 7 மணி வரை கூட தூங்க முடியல. 5:30க்கே எழும்பணுமா? லக்ஷ்மி அக்கா, லக்ஷ்மி அக்கா. நெட்டவள்ளி அக்கா, அம்மா மாடுக்கு பால் கறந்துட்டு இருக்காங்க. அங்க போங்க. என்ன வீட்டுக்கு பின்னாடி போங்க. சரி சரி பூமாரி, நல்லா தூங்க. என்ன வளர்ந்த பிறகு தூங்கவே முடியாது. 10th 12th வரும்போதே படிக்கணும்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. காலேஜ்லேயும் அப்படிதான். சாப்பிட கூட நேரம் இருக்காது. மேரேஜுக்கு பிறகு சுத்தமாக நேரம் இருக்காது தூங்க. இல்ல நெட்டவள்ளி அக்கா, நான் நினைச்சேன் வளர்ந்த பிறகு தான் நல்லா தூங்கலாம்னு. சின்ன வயசுல எல்லாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். எனக்கெல்லாம் நிறைய படிக்கணும். உங்களுக்கு எல்லாம் படிக்கவே வேண்டாம். நல்லா ஜாலியா இருக்கலாம்ல. அப்படி இல்லை பூமாரி, சின்ன வயசில் படிக்க வேண்டியது மட்டும்தான் இருக்கும். ஆனால் வளர்ந்த பிறகு வேறு நிறைய வேலையெல்லாம் இருக்கும். சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் லக்ஷ்மி அக்காவை பார்த்துட்டு போகிறேன். லக்ஷ்மி அக்கா. என்ன நெட்டவள்ளி, காலமே இன்னைக்கு எழும்பிட்டியா? ஆமாம் அக்கா, எனக்கு மாமியார் காரி என்ன 5:30க்கே எழுப்பி விட்டுட்டாங்க. சரியா இருக்கு. வாசலில் தூத்து கோலம் எல்லாம் போடணுமா? அதுக்கு எனக்கு சாணி வேணும் அக்கா. சரி நெட்டவள்ளி, பக்கெட்ல கொஞ்சம் சாணி அள்ளி வச்சிருக்கேன். அதுல இருந்து என்ன? அக்கா எனக்கும் பால் கறக்க ஆசையாக இருக்கு அக்கா. நான் கொஞ்ச நேரம் பால் கறக்கட்டா? வேண்டாம் வேண்டாம் நெட்டவள்ளி, இந்த மாடு நல்ல கோபக்கார மாடு. நீ சாயங்காலம் கதை பேச வருவே இல்லை, அப்போ கொஞ்ச நேரம் பால் கற. என்ன? இல்லை இல்லை அக்கா, இப்போ கொஞ்ச நேரம் பால் கறந்து பாக்கி. சொன்ன கேளு நெட்டவள்ளி. உனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குல்ல, ஃபாஸ்ட்டாக சாணி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிரு. அல்லது உனக்கு மாமியார் உனக்கு தான் நல்லா சாடிட்டு இருப்பாங்க. அதுவும் சரிதான் அக்கா, நான் போகிறேன். என்ன டெய்லி காலமே 7 மணிக்கு எழும்புவேன். இன்னைக்கு 5:30க்கு எழும்பி ஒரு மாதிரி தலை சுற்றியது போலே இருக்கு. இனி டெய்லி 5:30க்கு எப்படி எழும்ப போகிறேனே தெரியல. மத்தியானம் நல்லா சூடாக இருக்குது. காலமே எழும்பவே முடியல. நல்லா குளிராக இருக்கு அக்கா. ஆமாம் ஆமாம் நெட்டவள்ளி, இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நானும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழும்புனேன். அதான் அவசரமாக பால் கறந்துட்டு இருக்கேன். இனிப்பும் எல்லாருமே வருவாங்க பால் வாங்க. சரி அக்கா, வேலை நடக்கட்டு, நான் போகிறேன். என்ன நெட்டவள்ளி, எங்கே போயிட்டு வர? அக்கா நான் லக்ஷ்மி அக்கா வீடு வேற சாணி எடுக்க போனேன் அக்கா. இன்னும் பரவாயில்ல, நேரமே எழும்பிட்டியே. நான் எங்கே எழுப்பினேன் அக்கா? எனக்கு மாமியார் என்ன எழுப்பி விட்டாங்க. உங்க மேலே தான்க்கா நான் நல்லா கோவமா இருக்கேன். என்னாச்சு நெட்டவள்ளி, எனக்கு மேலையா? எதுக்கு கோவமா இருக்க? அக்கா பக்கத்து வீடா இருந்துட்டு நீங்க ஃபுல்லா வீடை நீட்டாக்கியதான் உங்க வேலை. காலமா 4:30க்கு எழும்பி வாசல எல்லாம் தூத்து கோலம் எல்லாம் போடுவீங்க. அதை பார்த்துட்டு எனக்கு மாமியாரும் எனக்கு ஒரே சண்டை. பக்கத்து வீட்டில் உள்ளவா கோலம் போடியா, பக்கத்து வீட்டில் உள்ளவா துணி துவைக்கியா, பக்கத்துல வீட்டில் உள்ளவா வீடு தூக்கியா, உங்களை வச்சே கம்பேர் பண்ணி என்ன திட்டிகிட்டே இருக்காங்க அக்கா. நீங்க காலை கையை வச்சுட்டு சும்மா இருக்கலாம் இல்ல? நான் என்ன பண்ண முடியும் நெட்டவள்ளி, உனக்கு மாமியார் கொடுமை, எனக்கு புருஷன் இருக்கீங்கல்ல, ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. வீடை தூரு, காலம நேரமே எழும்பு, புருஷன் கொடுமையாக தான் இருக்குது.
அப்படியே அக்கா அந்த ஆளை பார்க்க நல்லா பாவம் போல தானே அக்கா இருக்கும். அவர் இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுவாரா? அவர் பார்க்க பூனை போல தான் இருப்பாரு, ஆனா புலி போல பிஹேவ் பண்ணுவாரு. சாந்தி என்ன பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். அவளுக்கு புருஷன் கொடுமை. அவர் என்ன பாவமான மனுஷன், அவரை போய் புருஷன் கொடுமைன்னு சொல்லியா? அவரே இவளை பார்த்து பயந்து இருப்பாரு. நெட்டவள்ளி, உனக்கு நிலைமை இப்படி ஆகி போச்சு, என்ன பண்ண முடியும்? உனக்கு மாமியார் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே கூடாது. என்ன எதிர்த்து பேசணும், நல்லா சண்டை போடணும். என்ன? சரி அக்கா சரி. இந்த சாந்திகிட்ட யாராவது பேசுவாங்களா? எப்போ அடுத்தவங்க குடும்பத்துல சண்டை வரவனே காத்துட்டு இருப்பேன். இந்த நெட்டவள்ளியும் அது தெரியாம பேசிட்டே இருக்கா. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எல்லாருமே முட்டாளாதான் இருக்காங்க. சரி, நான் கிளம்பி. சாந்தி அக்கா நானும் கிளம்பி. என்ன வீட்டில் நிறைய வேலை இருக்கு. கொஞ்ச நேரம் கூட இரு நெட்டவள்ளி, வர வீட்டில் உள்ள கதையெல்லாம் சொல்லு. கொஞ்ச நேரம் நம்ம பேசி எடுத்துட்டு போகலாம். அக்கா இன்னொரு நாள் பேசலாம். என்ன வீட்டில் நிறைய வேலை இருக்கு. சரி நெட்டவள்ளி. இன்னி பிள்ளைகளுக்கு வேற லீவு, கொஞ்ச நேரம் பேசி எடுத்துட்டு போகலாம்னு நினைச்சா 2 பேரும் ஓடியாச்சு. சரி, இனி நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். மருமவளை கொஞ்ச நேரமா காணவே இல்லை. காலம் 5:30 எழுப்பி விட்டேன், எங்க போனானே தெரியல. நெட்டவள்ளி, உனக்கு காலம் 5:30 எழுப்பி விட்டேன், எங்க நீ போன? நீங்க தானே அத்தை சொன்னீங்க சாணி எல்லாம் தெளிச்சு கோலம் போடுன்னு. சாணியை காணல அத்தை. அண்ணல தான் லட்சுமி அக்காளு வீட்டில் போய் வாங்க போனேன். அதுக்கு இவ்வளவு நேரமா? ஒரு வேலை பண்ண ஒழுங்காவே நீ பண்ண மாட்டேல்ல? 8 மணி ஆகியாச்சு, இதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தேனே தெரியல. என்ன எழும்புனதுல இருந்து நீங்க திட்டிட்டு தான் இருக்குறீங்க. கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. இந்த சாணி எடுத்து உங்க முகத்தில் அப்புனாதான் உங்களுக்கு அறிவு வரும். மருமவளை, என்ன மருமவளை பண்ணிட்டு இருக்க? சாணி எடு. உங்களுக்கு கை இருக்குல்ல, நீங்க உங்க முகத்துல இருந்து சாணி எடுங்க. இன்னைக்கு மாமியாருக்கு மருமவளுக்கு இடையில நல்ல சண்டை நடக்க போகுது. நமக்கு இன்னைக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். வீட்டில இருந்து நல்லா பார்க்கலாம் சண்டைய. முகத்தை கழுவிட்டு போய் மருமவளை நான் என்ன பண்ணி மட்டும் பாருங்க. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, கோவத்துல உங்க மேல சாணியை தூக்கி போட்டுட்டேன். ஒன்னும் இல்லை மருமவளே, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? சரி அத்தை, 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வீட்டில் சண்டை நடக்கும்னு பார்த்தா ஒரு சத்தமுமே கொஞ்ச நேரமா காணவே இல்லை. சரி, உள்ளாடி போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்ன மாமியாருக்கு மருமவளுக்கும் ஒரே சண்டை போல? இல்ல அக்கா, எங்க 2 பேருக்குள்ளாடி ஒரு சண்டையுமே இல்லை. நாங்க 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோம். ஆமா எல்லா வீட்லயும் சண்டை நடக்கியதான். அதை பெருசுபடுத்திட்டு பேசாம இருந்தா என்னத்துக்கு ஆகியது? சரி, இன்னைக்கு நல்லா நமக்கு டைம் பாஸ் ஆகும்னு பார்த்தா 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. மக்களே, இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.